க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணாமல் பாலும் தயிரும் யூஸ் பண்ணி கோல்டு சீஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை பேக் பண்ண கூட தேவையில்லை, அதனால ஃப்ரிட்ஜ் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். மேரிகோல்டு பிஸ்கட் 20 நம்பர்ஸ், அதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க பிஸ்கட்டை. அப்புறம் அன்சால்டட் பட்டர் 80 கிராம்ஸ், பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் போட்டுக்கோங்க. அதில் மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, கோல்ட் சீஸ் கேக்கோட பேஸ் இது பிஸ்கட் பேஸில் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா தனியாக ஒரு பவுலில் க்ரஷ் பண்ண பிஸ்கட்டையும் மெல்ட் பண்ண பட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ட்ரேயில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேவோட எல்லா இடத்துலையும் ஒரே திக்னஸில் இருக்க மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேவை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் மில்க் 125 ml, சுகர் 125 கிராம்ஸ், கர்ட் 125 ml. ஒரு சாஸ்பேனில் மில்க்கு, சுகரு, அப்புறம் கர்டு 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் சுகர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் குக் பண்ணிக்கோங்க. சுகர்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் விப்பிங் க்ரீம் ஒரு 250 ml எடுத்துக்கோங்க. இதை ஹை ஸ்பீடில் பீட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது அது நல்லா கூலிங்காக இருக்கணும். அப்போ தான் அது க்ரீம் மாதிரி ரைஸ் ஆகி வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பீட் பண்ணாலும் அது ரைஸ் ஆகாது, அது லிக்விடாகவே தான் இருக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. நீங்கள் பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பீட்டர் எடுக்கும்போது க்ரீம் நல்லா ஸ்டிஃபாக கீழே விழாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதுமானது. அப்புறம் ஜெலட்டின் 25 கிராம், அதில் 75 ml கோல்டு வாட்டர் ஆட் பண்ணி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் அதை மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமோட மில்க் அண்ட் கர்ட் மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். விப்பிங் க்ரீமோட எந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். நான் கம்மியான அளவுன்றனால அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அதிகமான அளவாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அது மிக்ஸ் ஆகாமல் கர்டில் ஆயிரும். இப்போது மெல்ட் பண்ணி வச்சுருந்த ஜெலட்டின் ஆட் பண்ணிக்குவோம். ஜெலட்டின் ஆட் பண்ணும்போது எப்போவுமே ஜெலட்டின் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ஜெலட்டின் ஆட் பண்ணும்போதும் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மிக்சரில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ க்ரஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வேறு க்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பைனாப்பிள், பிளாக் கரண்ட், கிவி, இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரஷ் ஆட் பண்ணுறனால நம்ம மிக்சரோட கலரும் சேஞ்ச் ஆகிரும். இது சீஸ் கேக் செட் ஆன பிறகு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பிஸ்கட் பேஸ்டு ட்ரேவை வெளியே எடுத்து அந்த ட்ரேயில் இந்த மிக்சரை ஃபில் பண்ணிக்கணும். மிக்சர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்காக ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி தட்டிக்கணும். அப்படியே ஷேக் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். அடுத்து கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்து மெல்ட் பண்ணிக்கிட்டு அதை பை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதை சாக்லேட் கொஞ்சம் இந்த மாதிரி பை பண்ணிக்கோங்க. பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூனில் எடுத்து கூட இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
இந்த சாக்லேட் எதுக்குன்னா சீஸ் கேக்கோட கார்னிஷ்காக. இப்போ 5 மணி நேரம் கழித்து சீஸ் கேக் செட் ஆகி ரெடி ஆயிடுச்சு. சீஸ் கேக் இந்த மாதிரி செட் ஆன பிறகு 4 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நீங்கள் சீஸ் கேக்கை தனியாக எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேக் போர்டு இல்லை அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பிளேட்டை மேலே இந்த மாதிரி கவுத்திட்டு அப்படியே இந்த ட்ரேவை தலைகீழாக கவுத்திடுங்க. நீங்கள் 4 சைடும் கட் பண்ணனால நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். சைடில் நல்லா கட் பண்ணிக்கோங்க, அதான் முக்கியம். அப்படி சைடில் கட் பண்ணி வரல அப்படின்னா இன்னும் செட் ஆகலைன்னு அர்த்தம். அதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஒரு ஃபுல் பிளேட் எடுத்து அந்த சீஸ் கேக் பேஸ் மேலே குப்பரக்க கவுத்திட்டு அதை மறுபடியும் இங்கிட்டு திருப்பி கவுத்தினீங்கன்னா கேக் வந்து நேராக வந்துடும். இப்போ சீஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது சீஸ் கேக்கோட 4 எட்ஜஸையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷை சீஸ் கேக் மேலே ஊற்றிக்கோங்க. இந்த க்ரஷ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ஸ்ட்ராபெரி கோல்ட் சீஸ் கேக் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ஹேண்ட் பீட்டரும் ஒரு மைக்ரோவேவ் அவனும் மட்டும் வாங்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேக்கரி தேடி போகணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டிலே எல்லா விதமான பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேக் வெரைட்டிஸ் எல்லாமே செஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அசத்தலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்ச அந்த சாக்லேட் கார்னிஷை வெளியே எடுத்துருவோம். அது நல்லா செட் ஆனனால அந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். ஸோ அதை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச கேக் பீஸில் அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப சூப்பரான சுவையான ஸ்ட்ராபெரி கோல்ட் சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் கோல்ட் சீஸ் கேக்கோட டேஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற அந்த விப்பிங் க்ரீமில் தான் இருக்குது. அதனால் குவாலிட்டியான விப்பிங் க்ரீம் வாங்குங்க. அப்போ தான் உங்கள் சீஸ் கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.